Hello everyone, welcome back to my channel Priya's English World. நாம இன்னைக்கு பார்க்க போற another useful and beautiful spoken English practical wayல பார்க்க போற tips என்ன அப்படின்னா பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா. சோ இதை நம்ம தமிழ்ல எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு பதிலா நீ போ கடைக்கு, எனக்கு பதிலா நீ கடைக்கு போ அப்படின்லாம் சொல்லுவோம். அம்மாவே சொல்லுவாங்க அவனுக்கு பதிலா நீ போயிட்டு வா மார்க்கெட்டுக்கு, அவனுக்கு பதிலா நீ போயிட்டு வா அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. பதிலாக அங்க எனக்கு பதிலாக அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் மீ, உனக்கு பதிலாக அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் யூ, அவனுக்கு பதிலாக அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஓகே, நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கிளியரா புரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். இட் வில் டெஃபினெட்லி கிளாரிஃபை யோர் டவுட். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு அம்மா பாகற்காய் குழம்பு செய்யறாங்க. அது எனக்கு பிடிக்காது. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என் தங்கச்சி கிட்ட எனக்கு பதிலா நீ சாப்பிடு, எனக்கு பதிலா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றேன். அது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அப்படின்னா யூ ஈட் இன்ஸ்டெட் ஆஃப் மீ, எனக்கு பதிலாக நீ சாப்பிடு. சோ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு பதிலாகனா இன்ஸ்டெட் ஆஃப் மீ யூ ஈட் அப்படின்னு தானே வரணும். ஏன் ஃபர்ஸ்ட் யூ ஈட் இன்ஸ்டெட் ஆஃப் மீ சொல்றோம் அப்படின்னா நீங்க இது போல சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா அந்த சப்ஜெக்டையும் வேர்பையும் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. இன்ஸ்டெட் ஆஃப் மீ ஃபர்ஸ்ட் போடாம யூ ஈட் இன்ஸ்டெட் ஆஃப் மீ, எனக்கு பதிலாகன்றத லாஸ்ட் போடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்தக்கார வீட்டுக்கு போறீங்க. போனோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி கொடுப்பாங்க. மட்டும் இல்லாம உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வந்து தராங்க. பட் அம்மா அப்பா எல்லாருமே டீ குடிச்சிடுறாங்க. சோ நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா எனக்கு டீக்கு பதிலா காஃபி வேணும், பிகாஸ் ஐ லைக் காஃபி. ஏன்னா உங்களுக்கு காஃபி தான் பிடிக்கும். அது எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னா I want coffee instead of tea. I want coffee instead of tea. எனக்கு டீக்கு பதிலா காஃபி வேணும். I want coffee instead of tea. இப்போ நம்ம கபடி எல்லாம் விளையாடிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட. நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்றப்போ என்னால விளையாட முடியாதுன்னு சொல்றோம். அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு பதிலா நீ விளையாடு. You play instead of me. You play instead of me. அவனுக்கு பதிலா நீ விளையாடு அப்படின்னா you play instead of him. You play instead of him. அவளுக்கு பதிலா நீ விளையாடு. இது எப்படி நம்ம சொல்வோம் you play instead of her. You play instead of her. இல்ல அப்படின்னா அவளுக்கு பதிலா நான் விளையாடுறேன். I play instead of her. I play instead of her. நெக்ஸ்ட் ஒரு ரியலிஸ்டிக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா நைட் டின்னருக்கு வீட்டுல இட்லியே சமைப்பாங்க அல்லது தோசையே சமைப்பாங்க. சப்போஸ் அன்னைக்குன்னு பார்த்து இட்லி சமைச்சிடறாங்க. பட் நமக்கு இட்லி சாப்பிட பிடிக்கல, தோசை சாப்பிடுற மாதிரி தோசை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சோ நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா அம்மா கிட்ட மாம் ஐ வாண்ட் தோசா இன்ஸ்டெட் ஆஃப் இட்லி. மாம் ஐ வாண்ட் தோசா இன்ஸ்டெட் ஆஃப் இட்லி. எனக்கு தோசா தான் வேணும், இட்லி வேண்டாம். இட்லிக்கு பதிலா எனக்கு தோசா வேணும்னு சொல்றதுதான் ஐ வாண்ட் தோசா இன்ஸ்டெட் ஆஃப் இட்லி. அம்மா சொல்றாங்க என்னால அதெல்லாம் சமைக்க முடியாது, இருக்குது சாப்பிட்டா கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்மளும் கோவத்துல என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா எனக்கு பதிலா நீயே சாப்பிடு, எனக்கு பதிலா நீயே சாப்பிடு. அது எப்படி நம்ம சொல்வோம் யூ ஈட் இன்ஸ்டெட் ஆஃப் மீ. You eat idli instead of me. ஆக்சுவலா நிறைய வீட்ல இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காவே நடக்கும். Isn't it? Now we are going to see about the second tip. So next பார்க்க போற டிப்ஸ் என்ன அப்படின்னா நீ முயற்சிக்கிறியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இங்கிலீஷ் பேச முயற்சிக்கிறியா, அது எப்படி நம்ம கேட்கலாம். ஆக்சுவலா இது கொஸ்டின் டைப். நீ இங்கிலீஷ் பேச முயற்சிக்கிறியா, are you trying to speak English? So நீ முயற்சிக்கிறியான்னு சொல்றத நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா are you trying to நீ முயற்சிக்கிறியா. அங்க நீங்க என்ன ஆக்ஷன் வேணா போட்டுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், நீங்க இங்கிலீஷ் பேச முயற்சிக்கிறியா அப்படின்னா are you trying to speak English. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீ இத மனப்பாடம் பண்ண முயற்சிக்கிறியா, are you trying to memorize it. or நீ என்ன மாதிரியே இமிட்டேட் பண்ண முயற்சிக்கிறியா, are you trying to imitate like me. நெக்ஸ்ட் நீ இங்க வர முயற்சிக்கிறியா, அது எப்படி கேட்போம் are you trying to come here. ஓகே, இந்த வீடியோல நம்ம 2 டிப்ஸ் பார்த்தோம். ஒன்னு என்ன அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா பதிலாக, எனக்கு பதிலாக நீயே சாப்பிடு you eat instead of me. அவனுக்கு பதிலா நீயே போ you go instead of him. சோ பதிலாக அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் பார்த்தோம். செகண்ட் டிப்பா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா are you trying to. What does mean by are you trying to னா என்ன அப்படின்னா நீ முயற்சிக்கிறியா, நீ இங்கிலீஷ் பேச முயற்சிக்கிறியா அப்படின்னா are you trying to speak English. நீ என்ன அடிக்க முயற்சிக்கிறியா, are you trying to beat me.
ஆர் ஆர் யூ ட்ரைங் டு பீட் ஹிம், நீ அவன் அடிக்க முயற்சிக்கிறியா, ஆர் யூ ட்ரைங் டு. சோ இங்க பார்த்ததுல ஆர் யூ ட்ரைங் டுனா யூன்ற சப்ஜெக்ட்க்கு தான் வரும். சோ ஆர் யூ ட்ரைங் டுன்றத நீங்க முன்னிலையில இருக்கிற பர்சனுக்கு தான் குறிக்கணும். யூன்ற சப்ஜெக்ட் தான் அது மென்ஷன் ஆகும், யூஸ் ஆகும். ஆர் யூ ட்ரைங் டு. புரிஞ்சுதா? that's it all about this video guys. so இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்க ரெகுலர் லைஃப்ல practice பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. I will come up with another interesting and beautiful video very soon. Till then you take care. Thank you so much for your precious time. Bye bye.